வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். சுவையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷமே ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்க போகிறேன். அதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா 3 பேருக்கு சரியாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சொல்கிற அளவுகள் எல்லாமே 3 பேர்த்துக்கு தான் சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி அரிசி எடுத்துட்டு இதை நம்ம ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்க போகிறோம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி களைஞ்சுக்குங்க. களைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கீழே ஊற்றிட்டு 2 தடவை அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். அரிசியை பார்த்தீங்க அப்படின்னா 3 தடவை நான் கழுவிட்டேன். ரொம்ப மைல்டாக கழுவணும். இது மாதிரி கழுவி எடுத்ததை ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு 20 நிமிஷம் ஊறட்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முட்டை பிரியாணிக்கு தேவைப்படுற முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்ல மிதமான தீயில வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம இந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு கோடு போட்டு விட்டுக்கலாம். அதாவது லேசாக கீறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கீறி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இதில் உப்பு காரமெல்லாம் பிடிச்சி முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இது மாதிரி 5 முட்டையும் கீறி எடுத்துக்கலாம். முட்டை எல்லாத்தையுமே கத்தியில் கீறி வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த முட்டைக்கு உப்பு காரமெல்லாம் சேர்த்துறதுக்காக இது மாதிரி ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில் 2 டீஸ்பூனுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்த உடனே ஆயில் சூடாயிடக்கூடாது. அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு ஆயில் போடுங்க. அதுக்கப்புறமா கூடையே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இதை 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டைகளை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா நல்ல உப்பு காரமெல்லாம் பிடிச்சிரும். நல்லா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முட்டையும் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தான் நம்ம இன்னைக்கு முட்டை பிரியாணி செய்ய போகிறோம். குக்கர் சூடானதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் பிரியாணி, அதுக்காக சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயிலும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதில் நம்ம பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு பட்டையில் 3 பட்டை எடுத்திருக்கேன். ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேன். கூடவே 4 ஏலக்காய், சின்ன பீஸுக்கு ஜாவத்திரி எடுத்திருக்கேன். ஒரே அன்னாசி பூ, ஒரே ஒரு பிரியாணி இலை, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த வாசனை வர்ற மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும் இல்லையா, நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமாக மீடியம் சைஸ்க்கும் குறைவான வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா 2 வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் ஒரு கலர் மாதிரி நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதுல காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், அதாவது ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது நல்ல பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடலாம். நம்ம சேர்த்துன இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கங்க, சரியா இருக்கும். தக்காளியை சேர்த்துட்டு கூடவே 1 கைப்பிடிக்கு புதினா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கைப்பிடிக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மல்லித்தலையும் புதினாவும் இந்த டைம்ல சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இந்த பிரியாணிக்கு. கூடவே நல்ல தக்காளி எல்லாமே வதங்கி வர்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வேகட்டும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். கரம் மசாலா மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம், அதனால 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்குங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம்.
கலந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு இது வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். இப்போ மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டாச்சு. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தயிரும் சேர்த்துக்கணும். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லா சிம் பண்ணிருங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு நல்லா சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சாச்சு. வடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அரிசியை சேர்த்துட்டு லேசாக கலந்து விடுங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப கலந்தோம் அப்படின்னா அரிசி உடஞ்சிடும். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்தோம் இல்லையா, 1.5 டம்ளர் தண்ணி வச்சோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எந்த ரைஸில் வேணாலும் நம்ம செய்யலாம். நார்மலாக செய்கிற பொன்னி ரைஸில் கூட செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ 1.5 டம்ளர் தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த முட்டை பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ரொம்ப கலக்காமல் ஒரு மைல்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் வந்து லேசாக இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. எனக்கு உப்பு சரியாக இருந்ததுனால நான் அப்படியே முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட வேண்டாம். அதனால உப்பு பார்த்துக்கங்க. இப்போ வந்து முட்டையை நம்ம இந்த மாதிரி அடுக்கி விட்டுறலாம். மேலே இது மாதிரி அப்படியே இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு 10 புதினாவும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு விசில் வச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும், கொள்ளையாமல் இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. நல்ல ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம மேலே சேர்த்துன மல்லி புதினாவோட வாசனை, உள்ளே இருக்கிற கரம் மசாலாவோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி பிரியாணியை எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம நேரடியாக கரண்டியை விட்டு எடுக்காமல் இந்த மாதிரி ஓரமாக கரண்டியோட பின்பக்கமாக இது மாதிரி எடுத்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரியாணியை எடுத்தோம் அப்படின்னா நல்ல உதிராக வரும். பாருங்கள், நல்ல சூப்பராக இருக்குது. பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப அருமையான வாசனையோட ஜம்முன்னு சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு முட்டை பிரியாணி. இது வந்து லஞ்சுக்கு, ஆஃபீஸுக்கு, ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். டக்குன்னு பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சைடிஷாக பெருசாக எதுவுமே தேவைப்படாது. இந்த மாதிரி வெங்காயமும் தயிரும் வச்சு ரொம்ப அருமையாக சாப்பிட்றலாம். இதே மாதிரியே பிரியாணியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ரெசிபிஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். நிறைய வெரைட்டி ரைஸும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.